Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாசத்திலே யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடையதான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்ததான அந்த நல்ல நாளுக்காக நன்றி. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிற்பதாக கர்த்தர் அந்த வேதத்தின் அடிப்படையிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட கேட்பதற்கு தேவன் தாமே அருள் புரிவாராக. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே சீஷர்களை கர்த்தர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே அநேக உவமைகளால ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்த நேரத்திலே, அந்த போதனைகள் முடிந்த சமயத்திலே அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கலாம், ஓய்வு எடுப்பதற்காக அவர் இடத்திற்கு, வீட்டுக்கு, ஏதோ ஒரு இடத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் சீஷர்களை அந்த இடத்திலே துரிதப்படுத்தி சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களும் இயேசுவோடு கூட அந்த படவிலே ஏறி அந்த அலைகள் மத்தியிலே, அதாவது அந்த படவிலே ஏறி கடலிலே, அது லேக் என்று சொல்லப்படுகிறது, அதன் வழியாக படகில் அக்கறைக்கு போக முற்படுகிறார்கள். இந்த இடத்திலே முதலாவது நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், let us go to the other side of the sea. நாம் அக்கறைக்கு, கடலின் அக்கறைக்கு நாம் போவோம். இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் நாம் போவோம், நாம் அந்த இடத்திற்கு போவோம் என்று சொன்னால் he is going to take care of us. அவர்தான் நம்மளை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறார். அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு போகும்போது நாம் அக்கறைக்கு போய் சேருவோம். ஆனால் அதற்கிடையிலே என்னென்ன காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம், எவ்விதமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, அவர் நம்மோடு கூட போகிறார் என்றால் அவர் நிச்சயமாக அந்த கரையை சேருவதற்கு கர்த்தர் நிச்சயம் நமக்கு போதுமானவராய் இருப்பார் என்று சொல்லி முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த மாதத்திலே, ஜனவரி மாதத்திலே அநேக வாக்குறுதிகளோடு கூட நாம் இந்த மாதத்தை நிச்சயமாக நாம் தொடங்கி இருக்கிறோம். எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். வாக்குகளோடு கூட இந்த நாளிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் பேசினதான் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த நாட்களை நாம் தொடங்கி நாம் பிரயாணித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குரைத்த தேவன் வாக்கு பண்ணினதில் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினால் அவர் நிறைவேற்றுவதிலே நிச்சயமாக அவர் உண்மையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே என்ன நடக்கிறது, கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறுவதற்கு முன்பதாக ஒருவேளை தாமதமாகலாம். சில நேரங்களிலே எதிர்பாராத சூழ்நிலைகள், நினைக்கலையே, இதை ஆண்டவர் எனக்கு சொல்லலையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து போவேன் என்று சொல்லி ஒரு நாளும் எதிர்பார்க்கலையே என்கிறதான ஒரு பெரிய கேள்வி,
பயங்கள் நிறைந்த சூழ்நிலை, ஒரு ஏமாற்ற நிறைந்த ஒரு நேரத்திலே நாம் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கின் மேல நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். நம்மை சுற்றி இருக்கிறதான அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமில்லாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொன்னதான வாக்கை மாத்திரம் நம்பி நாம் தொடர்ந்து அவரை பின்பற்றுவோம். ஏனென்றால் அந்த பாதையிலே கர்த்தர் நாம் போய் சேருவதற்கு முன்பதாக இந்த பிரயாணங்களிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை எந்த விதத்திலும் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதிலே தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு முதலாவது நம்மை பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறதான குணங்கள், ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறதான ஆவிக்குரிய தன்மைகளை நம்மிடத்தில் உருவாக்குவதற்கு சில நேரங்களிலே கர்த்தர் சில வழிகளிலே நம்மை கொண்டு போகிறார். அந்த வழிகள் கர்த்தரால் ஆயத்தப்பட்டவைகள், கர்த்தரால் வழிநடத்தப்படும் போது அந்த பாதைகளில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை அந்த பாதையிலே கொண்டு போவதினால் அவர் எல்லாவற்றிற்கும் பொறுப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், சிறிது நேரத்தில் என்ன நடக்கிறது. 37ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கொஞ்ச நேரத்தில் இதை சீஷர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் தான், மீனவர்கள் தான் அதிகமாக அந்த படகிலே கூட போகிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கல, திடீரென்று சொல்லி நம்முடைய படகு நிரம்பத்தக்கதான ஒரு சுழல் காற்று உண்டாகும், அலைகள் எல்லாம் மோதி நாம் ஒரு பெரிய ஒரு விபத்திற்குள் ஆக்கப்படுவோம் என்பதை இயேசு ஏற்கனவே சொல்லவும் இல்லை, அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இயேசுனுடையதான அந்த நிலை, இயேசு எப்படி இருந்தார் என்று பார்ப்போமானால், அவர் கப்பலின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் pillow, he took the pillow and he was on sleep, sound sleep. அவர் நல்ல ஒரு நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளை எப்படி முடியும்? ஒரு கப்பல் அலசடிப்படுகிறது, அலைகள் இப்பொழுது மோதி கொண்டிருக்கிறது, பலத்த சுழல் காற்று, இரைச்சலின் சத்தம், நிச்சயமாக தண்ணீர் நிரம்பத்தக்கதா என்று சொல்லும் போது நிச்சயமாக தண்ணீர் ஒருவேளை இயேசுவின் மேல பற்றிருக்கும். ஆனால் அவர் நித்திரையா இருந்தார். எப்படி அவருக்கு தூக்கம், நித்திரை வருகிறது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை போல நமக்கு இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, இதிலே தான் நாம் கவனிக்க வேண்டும். how can I sleep even in the midst of a storm? How can I have a peaceful life even through the storm? என்பதற்கு கர்த்தரே நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய ஒரு பாடத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இயேசு கவலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அவர் மனிதனாக இருக்கிறார் என்பதன் அடையாளமாகத்தான் அந்த டயர்னஸை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஊழியத்தை செய்துவிட்டு, பிரீச்சிங் முடித்துவிட்டு நாம் பார்க்கிறோம், டயர்ட் அவருக்குள்ள இருந்திருக்கலாம். அந்த டயர்னஸ் வெளிப்பாடா கூட அவர் நித்திரைக்குள்ளாக அவர் போயிருக்கலாம், அவர் செய்து கொண்டிருக்கலாம். அதற்கு மேலாக அவருக்குள்ள பலவிதமான கவலைகள் அவரை தாக்குவதற்கு உரியதான அநேக காரணங்களை நாம் நிச்சயமாக சிந்திக்க முடியும். ஒரு உதாரணமாக, அவர் போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்களை செய்யும் போதோ, பேய்களை விரட்டும் போதோ, அங்கே இருக்கிறதான அந்த ரிலிஜியஸ் மத சார்ந்த தலைவர்கள் எப்பொழுதுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So religious leaders opposition நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றொரு பக்கத்தில் பொலிட்டிக்கல் அப்போசிஷனையும் நாம் பார்க்க முடியும். இவைகள் மத்தியிலே, வீட்டிலே, தன்னுடைய குடும்பத்திலே ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்றால், அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லாதிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சீசர்களை குறித்த கவலை நிச்சயமாக இருந்திருக்கும். ஏனென்றால் தன்னுடைய எதிர்பார்ப்பு நிலை அளவுக்கு they were not up to the expectation of Jesus, the standard that Jesus has set, the calling in which that God has called them. ஆண்டவர் அழைத்தாரே, அழைப்பின் நோக்கத்தை அவர்கள் இன்னும்
புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் அந்த நிலைக்கு அவர்கள் வரவில்லை என்கிறதான கவலை கூட ஒருவேளை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த இயேசு இந்த பூமிக்கு வரும்போதே அவருக்கு தெரியும், ஒரு நாள் அவர் மரிக்க போகிறார். அது எந்த விதமான மரணம்? சிலுவை மரணம் என்பது ஒரு இயற்கையான மரணம் இல்லை என்பது தேவகுமாரனாய் இயேசுவுக்கு ஏற்கனவே நன்கு ஒரு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இவைகளில் எதுவுமே இயேசுவை அசைக்கவில்லை, பாரப்படுத்தவில்லை, கவலைக்குள்ளாக்கவில்லை. இவைகளின் மத்தியிலே அவர் நித்திரையாயிருந்தார். இவைகளின் மத்தியிலே அவர் சுகமாய் ஒரு தலையணையை வைத்து படகிலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் தேவன் கொடுக்க வேண்டியதான கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதான சந்தோஷம் எப்படி என்றால், இந்த பூமியிலே ஒரு கவலையே இருக்காது. இந்த பூமியிலே எந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாய். இந்த பூமியிலே எந்த விதமான கஷ்டங்கள் உன்னை படுத்தாது, இனிமே அணுகுவதில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை தேவன் தருவதில்லை. எல்லாமே இருக்கும். கடலை போன்ற, கடல் கொந்தளிப்பை போன்ற, புயலை போன்ற பலத்த காற்று நம்முடைய வாழ்க்கை மூழ்கடிப்பத்தக்கதான ஒரு நிலையை போன்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போனாலும் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இருக்கும் பொழுது நாம் சுகமாயிருப்போம், நாம் இன்பமாயிருப்போம், நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்கும். ஆனால் சீஷருடைய நிலைமையை நாம் பார்க்கும்போது, அவரை எழுப்பினது என்ன? யார் எழுப்பினா? அங்கே தண்ணீர் எழுப்பினதா? இல்லை, தண்ணீர் எழுப்பவில்லை. இல்லை, அந்த காற்றின் இரைச்சல், அலைகளின் இரைச்சல், சுழல் காற்றினுடைய சத்தம் இயேசுவை எழுப்பிவிட்டதா? அதுவும் எழுப்பவில்லை. யார் எழுப்பினது? சீஷர்களுடையதான அந்த வாக்குவாதம், சீஷருடையதான அந்த பயம் நிறைந்த அந்த கதறல் தான் இயேசுவை எழுப்புகிறது. எழுப்பி என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவை பார்த்து, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்களுடைய இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்வி. அவர் இயேசுவை எழுப்பினதற்கு காரணம், அவர்கள் முறுமுறுத்து கதறலோடு பயந்து இயேசுவை எழுப்பினதற்கு காரணம், இயேசு எதையாவது செய்வார், இயேசு இந்த படகை சரிப்படுத்துவார், இந்த காற்றை அமைதிப்படுத்துவார், இந்த சூழ்நிலையை சாந்தப்படுத்துவார் என்கிற நோக்கத்தோடு எழுப்பவில்லை. அவர்களுக்குள்ள இருந்ததான ஒரு கேள்வி, ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கலங்கி நிற்கிறோமே, நாங்கள் இப்பொழுது பயந்து நிற்கிறோமே, நாங்கள் ஒரு ஆபத்திற்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, ஆண்டவரே, அது உமக்கு கவலை இல்லையா? உமக்கு எப்படி தூக்கம் வருகிறது? நீர் எப்படி அமைதியா இருக்கிறீர்? எங்களை குறித்து ஏன் கரிசனைப்படாமல், how can you sleep? எப்படி நீர் தூங்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு கவலை தானே ஒழிய, உண்மையாக அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஏதாவது செய்யும் ஆண்டவரே, இது ஏன் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று தெரியவில்லை, ஆனால் நாங்கள் உம்மை நம்புகிறோம், நீ காற்றையும் கடலையும் அமர்த்த முடியும், நீ சிருஷ்டிகர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த எதிர்பார்ப்போடு கூட இயேசுவை அவர்கள் எழுப்பவில்லை. தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். தேவன் யார் என்பதையும் நாம் மறந்து விடுவதனாலே சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய கேள்விகள் எல்லாம் அதுவாகத்தான். ஆண்டவரே, ஏன் நீர் அமைதியா இருக்கிறீர்? ஆண்டவரே, எங்களை குறித்த கவலை இல்லையா? நீரெல்லவா அழைத்தீர், நாங்கள் இந்த பாதையிலே போகிறோமே, நீர் ஏன் காணாதவர் போல இருக்கிறீர்? நீர் ஏன் கண்டு கொள்ளுவதில்லை? நாங்கள் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பதை போல் ஆண்டவரே நாங்கள் போகிறோமே, ஏனப்பா நீர் அமைதியா இருக்கிறீர் என்று அந்த கேள்விதான் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கேட்கிறோமே ஒழிய, நம்மிடத்திலே ஒரு அந்த ஞாபகம் வருவதில்லை, நமக்குள்ள இருந்த நினைப்பு வருவதில்லை. கர்த்தர் சொன்னாரே, தேவன் அந்த கக்கரைக்கு நாம் போவோம், நாம் போய் சேர்ந்துடுவோம் என்று சொல்லி, if God is taking us through the journey, இந்த பிரயாணத்தை கர்த்தரே நம்மை கொண்டு போகிறார் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய கரமின் மேல் இருக்கும். அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் இருக்கிறார் அல்லவா? ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர், அவர் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிப்பு காரணராய் இருப்பதினாலே எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிடுவதில்லை. அவர் கரமின் மேல் இருக்கிறது, நான் அவருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறேன் என்கிறதா
செய்யும்படியான அந்த ஒரு நினைப்பு இல்லாததினாலே பல நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகிறோம், நாம் கவலைப்படுகிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இதை ஏன் சீஷர்களுக்கு கர்த்தர் இந்த கடலின் வழியாக பத்திரமாக எந்த விதமான பிரச்சனை, எந்த விதமான அலைகள், எந்த விதமான மோதல்கள், எந்த சுமூகமான சூழ்நிலையிலே கர்த்தர் நிச்சயமாக அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை இந்த வழியின் வழியாக ஆண்டவர் இந்த பாதையில் அனுமதித்ததற்கும் இவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கொந்தளிப்பையும் இந்த பலத்த காற்றையும் அனுமதிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இவர்களின் மத்தியிலையும் தன்னை சேவிக்கவும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும். அது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஒரு நாளும் மாறாதவைகள் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக என்னோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், எனக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரிய தேவன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை இவ்விதமான பாதைகளிலே அனுமதிக்கிறார் என்பதை சீஷர்கள் அந்த நாளிலே புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். But God was teaching them. God was demonstrating. ஆண்டவர் அவர்களை காண்பிக்கிறார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? 39ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எழுந்து கையை நீட்டல, ஆண்டவர் எழுந்து ஜஸ்ட் அவர் உள்ளரக்குள்ளர அவர் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்திருந்தா கூட, அவர் சிருஷ்டிகர் அல்லவா, அவர் அல்லவோ இதை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எபிரேயர்ல வாசிக்கும் போது அவர் சகலத்தையும் உண்டாக்கி சகல சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி தாங்குகிறவராக அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் உட்கார்ந்திருந்தார் என்றல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய கரத்தில் அல்லவோ வைத்திருக்கிறார். அவர் ஈஸியாக அதை சுமூகப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் என்ன செய்கிறார்? காற்றை பார்த்து அதட்டுகிறார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி, அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி அதை மாட்டினமா அதட்டினார். அதை மாத்திரமா பார்த்து அவர் இறையாதே சொல்லி அதட்டினார். அநேக நேரங்களில் இயேசு பிசாசுகளை அதட்டும் போது இதே வேர்டு தான், இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 40ஆம் வசனத்துக்கு வரும்போது சீஷர்களை பார்த்து அதே ஒரு துணியோடு கூட அதே ஒரு சத்தத்தோடு கூட கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். with the same stern word, அதே ஒரு கடினமான அதே ஒரு கடினமான வார்த்தையோடு கூட சீஷர்களை பார்த்து கேட்கிறார், தேவ பிள்ளைகளே, சீஷர்களே, ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கடலை பார்த்து எந்த தொனியிலே இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரோ அதே தொனியிலே தான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? Why you lacked the faith? Why you did not have a faith? ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன கற்றுத்தர விரும்புகிறார்? ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை காற்றையும் கடலையும் இரைச்சலை அமர்த்துவதை காட்டிலும், அங்கே ஒரு அமைதலை காட்டிலும் சீஷருடைய வாழ்க்கையில இருதயத்திலே ஒரு அமைதியை தேவன் பார்க்க விரும்புகிறார். அதனாலே தான் கேட்கிறார், in the midst of a storm, even though you are being drowned, நீங்க மூழ்க போறது உண்மைதான், நீங்கள் கடல் கொந்தளிப்பினால பயந்து நீங்கள் சூழப்பட்டது உண்மைதான், ஆனால் அவைகளை நீங்கள் ஏன் பார்த்தீர்கள்? அதை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிற்று? அப்படி என்றால் விசுவாசம் என்று உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்களும் இவைகளை பார்த்து போ என்று சொல்லும் போது, அமைதியாயிரு என்று சொல்லும் போது அது உங்களுக்கு அமைதியாய் இருந்திருக்குமே என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, அன்று கர்த்தர் கப்பலின் பின்னணியத்தில் இருந்தார், கப்பலிலே இருந்தார். அந்த இயேசு, அந்த தேவனானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகள் விசுவாசத்தினாலே, அது கடுகள விசுவாசம் இருக்குமானால் இது மலையை பார்த்து
பெயர்ந்து போ என்று சொல்லும்போது அது போகும் அல்லவா? அந்த விசுவாசத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தினால நாம் பிசாசுகளை துரத்துவதற்கும் நோய்களை குணமாக்குவதற்கும் நவமான பாஷைகளை பேசுவதற்குரியதான அந்த வரங்களை, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு இருந்தும், இவைகள் எல்லாம் தெரிந்தும் நமக்குள்ளர இருக்கிற அந்த விசுவாச குறைச்சல் தான் நம்முடைய வாழ்க்கையில அமைதியின்மையை கொண்டு வந்து விட்டது. அதுதான் குழப்பத்தை கொண்டு வந்து விட்டது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரைச்சலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே ஒரு பெரிய ஒரு தத்தளிப்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது அவைகளை போக்க விரும்புகிறார். தேவன் முதலாவது விரும்புவது நமக்குள்ளர ஒரு அமைதி, நமக்குள்ளர ஒரு சமாதானம் இருக்குமானால் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவருடைய வார்த்தை மகத்துவம் வல்லமையுடையது என்பதினாலே அந்த வார்த்தைகளை கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்கிறதான நம்பிக்கையை, விசுவாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு நமக்கு என்ன தேவை? இந்த விசுவாசம் தேவை. நமக்கு என்ன தேவை? அந்த விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் வார்த்தையின் மேல வைக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, நீ அக்கறைக்கு போவாய், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து அனுப்பி கூட விடவில்லை. Let us go together. Let us go together. It means God is with us in our journey. Even through the storm, even through any kind of a problems. Always understand, எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தனியாக அல்ல. அவைகளின் மத்தியிலே நாம் கடந்து போகும்போது கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாம் அமைதியை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அமைதியை மேற்கொள்ளுவதற்கு, அந்த அமைதியின்மையை மேற்கொள்ளுவதற்கு, நமக்குள்ள இருக்கிற பயத்தை மேற்கொள்ளுவதற்கு, நமக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை மேற்கொள்ளுவதற்கு, நமக்குள்ள இருக்கிறதான சுத்தி பார்க்கிறதான அன்சர்டனிட்டியை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்கு தாருங்க, அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற சந்தேகம், எனக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் கேட்போம். ஆம் தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை கடந்து போக விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அந்த பிரச்சனையின் ஊடாக கடந்து போய் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது சின்ன ஒரு விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். தேவ பிள்ளைகளை, உங்களை அழைத்தவர் மேல அந்த விசுவாசத்தை வையுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மேல அந்த விசுவாசத்தை வையுங்க. கர்த்தர் தாமே உங்களை அக்கறைக்கு போவதற்கு, தேவன் எல்லா போராட்டங்கள் மத்தியிலையும், எல்லா விதமான பிரச்சனைகள் மத்தியிலையும் சேருவதற்கு அவர் போதுமானவராய் இருப்பார். இதனாலே தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், நான் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளை, விசுவாசம்தான் கடைசி வரை போராட்டத்தின் மத்தியிலையும் நாம் ஜெயம் கொண்டு நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரவும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கும் அது நமக்கு வழிவகுக்கும். அது போதுமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த பிரயாணத்திலே நாம் ஒவ்வொரு மாதங்கள், ஒவ்வொரு வாரங்கள், சில சூழ்நிலைகள் எதிர்பாராத சூழ்நிலைகளாய் மாறினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கதற வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னோடு கூட தேவன் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு போதும், அது என்னை கரை சேர்க்கும், அது என்னை மீட்டெடுக்கும், அது நான் போய் சேர எனக்கு உதவி செய்யும், அது எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம், அவர் மேல நம்முடைய கண்களை வைப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் போகிறதான எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ஆண்டவரை சுற்றி இருக்கிற காரியங்கள், ஒருவேளை ஆண்டவரை ஏமாற்றங்களை, சுற்றி நடக்கிற காரியங்கள் ஒரு நிச்சயம் இல்லாதது ஆண்டவரை காண்பித்து கொண்டிருக்கலாம். அவைகளை பார்க்காமல், அலைகளை பார்க்காமல், கொந்தளிப்பை பார்க்காமல், ஆண்டவர் எல்லாவற்றையும் தன் கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிற சிருஷ்டிகரை பார்க்கக்கூடியதான அந்த விசுவாச கண்களை கர்த்தர் இந்த
நாளிலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ராஜா, உம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. அதில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களை கர்த்தர் நீ சொன்னதான வாக்குகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே நிறைவேறுவதாக தொடர்ந்து வழி நடத்துங்க. தேவைகளை கர்த்தர் நீ சந்திப்பீராக. அவர் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் கர்த்தர் நீ கூட இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நீ உறுதிப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவனுடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you.